இது மண்டல பூஜை அன்னைக்கு பார்த்துக்கோங்க. நாங்கள் காலையில் ஏர்லியாக கிளம்பிட்டோங்க. மண்டல பூஜை வெள்ளனாவே 8 மணிக்கெலாம் யாகம் வளர்க்கணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நாங்கள் போய் ரீச் ஆனது பார்த்துக்கோங்க லேட்டு தான். காலையில் ஏர்லியாக பார்த்துக்கோங்க. மாமா தான் எனக்கு எப்பயுமே டீ போட்டு தருவார். ஏன்னா எல்லா வேலையும் நான் பார்க்குறதுனால ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர் கையால் எனக்கு குடித்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றனால எனக்கு எப்பயுமே அவர் தான். காலைல எழுந்திரிச்சு நானும் மாமாலாம் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். அத்தை மாமாலாம் பார்த்துக்கோங்க பஸ்ஸில் வந்துட்டாங்க. அந்த பக்கம் இருந்து பெரியத்தை எல்லோரும் சின்னத்தை எல்லாருமே வந்துட்டாங்க. இது போகிற வழியில் எடுத்தது தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கோழி சேவல் இருக்கும். ஃபைனலாக நானும் எங்கள் பையனும் பார்த்துக்கோங்க முன்னாடியே எல்லாருமே வந்துட்டோம். நாங்கள் சரி சாப்பிட்டு போயிடுவோம், மத்தியானம் தான் சாப்பாடு கிடைக்குன்றதுனால ஏர்லியாகவே நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. எல்லாருமே ஆளுக்கு வந்து பூரி செட்டு தான். நாங்கள் நீ உங்கள் அப்பா ஒரே மாதிரி இன்றைக்கி ட்ரெஸ் போட்டிருக்கீங்கடா. 2 பூரி இரு அப்பா இருடா, அம்மாவும் ஆயாம்லாம் வரட்டும், அப்பத்தாவும் இருடா வந்துருவாங்கடா. தங்க பிள்ளை நல்ல பிள்ளை கெட்டி பிள்ளைல வந்துருவாங்க. பையன் பார்த்தீங்கன்னா இருடா அத்தையெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க, அப்பத்தா அத்தையெல்லாம் வரவும் சாப்பிடும். இல்லை எனக்கு பசிக்குதுன்னா ஸோ நான் சமாதானப்படுத்தினது தான். அவனுக்கு ஒரு முத்தம் எனக்கு ஒரு முத்தம். ஃபைனலாக எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கோயில் இங்கேருந்து பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்ரு. மாமா கொண்டு வந்து ஒவ்வொரு ஆளாக விட்டுக்கிட்டே வந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து நான் மாமாவெலாம் சட்டையை கழட்டிட்டு தான் யாகத்தில் உட்காரணுன்னாங்களா. சரி ஓகே உட்காந்துட்டு அந்த சங்காபிஷேகம் பண்ணின அந்த பூஜை இருக்குது பார்த்துக்கிங்களா, அந்த சங்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாக கைமாற்றணும். அப்போ கைமாற்றினப்போ தான் எடுத்தது. இவங்க எல்லாருமே என் கொழுந்தையும் பசங்க. என் கொழுந்தையும் நினைக்கிறார் பார்த்துக்கோங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்துலேயே தான் நிற்கிறாங்க. அங்கே என் மாமனார் இது என் மச்சான் பார்த்துக்கோங்க. என் மச்சான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூசாரி வேலை பார்த்தாருங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் துண்ணூறு வச்சு விட்றாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப ஹாப்பியாக எங்கள் மாமா கையால் துண்ணூறு வாங்கிக்கிட்டே அது எனக்கு ரொம்பவே ஒரு பிளெஸ்ஸிங்காக இருந்துச்சு. அவர் எனக்கு வச்சு விடையில, ஏன்னா எனக்கு என்னன்னு அவருக்கு தெரியும். அதனால எனக்கு அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நல்லா இருக்கா எங்கள் தேனு பார்த்துக்கோங்க. ஊட்டி விடையில அக்கா கண்ணு பெற்ற போதுக்கா அப்படின்னு சொன்னால் இவங்க தான் என் பெரிய மாமனார் ஒய்ஃபுங்க. என் மாமனாரோட அண்ணன் ஒய்ஃபு. ஒரு சின்ன ஒரு ரகலை கறி போடலாமா போடக்கூடாதா அப்படின்னுச்சு. ஃபைனலாக பார்த்துக்கோங்க நம்ம பக்கம் தான் சாங்ஷன். கறி ஆடு வெட்டியாச்சு பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இன்னொரு மச்சான், அவங்ககிட்ட தான் கேட்டேன் நான் கறி போடலாமா வேணாமா அப்படின்ட்டு. ஸோ ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் வந்து ஆடு வெட்டுற இடத்துல வந்து உக்காந்துட்டோங்க. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இது. சொந்த பந்தம் கூடுனாலே யாருக்கு தாங்க ஜாலியாக இருக்காது. நாத்தனார் நாங்கன்றோம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். சின்ன சலசலப்பு சின்ன ஜாலின்ற மாதிரி தான் போச்சு. இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஆடு வெட்டுறதுக்காக ஊரணிக்கு போகிறப்ப எடுத்தது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஆடு உரிக்கிற இடத்துல வந்து சாப்பாடு தாங்க ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அவங்க ஆள் விட்டாச்சு. ஆள் விட்டதுனால நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என் பையன் போய் இப்போ வந்து எங்கள் தேனிட்ட போய் சண்டை போட்டு விட்டுருக்காங்க. எதுக்குன்னா எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கும் ஏதாச்சும் வாங்கி தரலாம்ல அப்படின்னா ஆல்ரெடி அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ பயவில் அதையும் மீறி நம்மக்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தான். சொல்லி பார்த்தாங்க. ஐயர் கேட்கவே இல்லை. மைக்க போய் வாங்கி ஐயரே சங்கு விற்கிறத நிப்பாட்டிட்டு படையில் போடவா கிட்ட போய் கூட ஒரு அவருக்கு இங்காரு பக்கத்துல இருந்து 10 தடவை சொல்லிக்கிட்டு இருந்தேன். மைக்ல சொல்லியுமே 4 தடவை அவர் கேட்கல. அப்புறம் தான் நான் மைக்க வாங்கி பக்கத்துல போய் சொன்னேன் அவர்கிட்ட. எல்லாரும் சிரிச்சாங்க, என்னை வச்சு என்ஜாய் பண்ணாங்க.
எனக்கு ஒன்றும் தர வேணாம். வீடியோ அடிக்கடி நீ அடுத்து வீடியோ போட்ட உடனே வந்துடும். போடுறேன் இனிமே தான் நல்ல வீடியோவாக போடணும். எப்பா 2 சாமியார் எங்கப்பா ஹஸ்பண்டும் எங்கள் மாமாவும் எப்பா அழகர் சாமியார் சுரேஷ் கொழுந்தனார் அவங்க எல்லாரும் அவங்க ஒரு பக்கம் வெளியில் போய்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து கூப்பிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டுங்க. இந்த இடம் நல்லா அமைஞ்சிருக்குல தேனு. நம்ம ஃபர்ஸ்ட் வரையில இந்த செடியெல்லாம் இல்லை, இருந்துச்சு வாழைத்தோட்டம் மட்டும் இருக்கும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம நானு நீ தேனை கார்த்தியெல்லாம் ஏன்பா உங்களை பார்த்தோன்னே விட்டுட்டேன் அப்படின்றா போனை. விட்டுட்டேன் மாமா பார்த்தோன்னே விட்டுட்டேன். அதான் மனசை விட்டுட்டியான்னு கேட்டேன் மாமனை பார்க்கவும். ஆ இப்போ என்ன செய்கிறான்? இந்த இடத்துல ஒரு நையாண்டி தர்பாரே ஓடிச்சுங்க. அவ்வளோ யாருக்கு தான் கொழுந்தே மச்சானா, யாருக்கு தான் கிண்டல் பண்ண தோணாது. அப்படிதான் அந்த இடம் ஜாலியாக போச்சு. போயிட்டு எம்பிட்டு நேரம் சுற்றி பார்த்தீங்கன்னா வியூஸுமே பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கரண்ட் எடுத்து என்னை அடிக்கத்தான் போறாளான்னு நினச்சிட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அப்புறம் பார்த்தா பிள்ளை அக்கா டீ கிண்டி விடுக்கா அப்படின்னு சொன்னா. இவனை கழுவுறதெல்லாம் போட்டோ எடுக்க போகிறாங்கடி. உங்களே எடுத்துருவோம். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அட்டையை போடுறாங்கடா டே, அட்டையை போடுற. ஏய் என்னல பூ இது அழகா இருக்கு. என்ன பூ? இட்லி பூ கிடையாது, இது ஒரு மாதிரி அழகா இருக்குது. இட்லி பூ இதுப்பா, இந்தா இட்லி பூன்னு வாங்கதான். சரி இது என்னல இலை வித்தியாசமா இருக்கு. இந்த பாரு நல்லா இருக்குல்ல. இந்த பூவோட சேர்ந்ததுக்கா ஸ்மெல் பண்ணி பார்ப்போமா? ஒரு ஸ்மெல்லுமே இல்லை. இதை காட்டு. கீழே போடாத. கட்டு இந்த மேல இருக்கு பாரு கட்டு. தேனம்மா என்ன பண்றீங்க? நீ அங்கிட்ட கிணத்துக்குள்ள விழுந்துடாத, இங்கிட்டு வந்துருவா. தண்ணி எவ்வளோ ஃபாஸ்டா வருது. தள்ளு தேன். ஒன்று ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல அந்த மோட்டர்லாம் நம்ம குளிச்சோம்ல, சோனியா இங்கே தான் குளிக்கும். இந்த கிணத்துல மட்டும் எப்பயுமே தண்ணி வத்தவே வத்தாதுல்ல. யாருக்கு தாங்க பொன் குழந்தைன்னா பிடிக்காது? என் பாப்பாவை கூப்பிட்டு வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா டீ எல்லாம் வந்து பால் டீ போடுறதுக்காக வந்து பால் வந்து பிச்சு ஊற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த டைமிங் வந்து நல்லா இருந்துச்சுங்க. அந்த கூரை செட்டுக்குள்ளே வந்து அடுப்பு வச்சு டீ போடுறப்போ வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போலாம் யார் விறகடுப்பு யூஸ் பண்ணுறாங்க? என்ன சோறுன்ற மாதிரியா இருக்காமா? ஆமாம்மா கிண்டுமா நல்லா கப்பு போய் சொல்லல போல கப்பை கேளுல. டீ கப்பு மாமா தானே வாங்க போனாரு. தேனு நம்ம எது சொன்னாலும் கவனிக்க கூட மாட்டேங்கிறது. எப்ப ஏன்ட்ட சொன்ன பப்பு ஏழாவது ஆரிப்பா போதில்ல நீ. அதான் ஆட்ட உங்களுக்கு யாராவது அங்கேயே போட்டு தேனி தரேன். நீ நக்கிய ஒரு டம்ளர் குடிச்சிருவோம். 4 பேர் 5 பேர் டியூட்டியில் இருக்கோம். எங்கே போனீங்க? பக்கத்துலேயே கிணறு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் நானும் என் பையனும் போய் அப்படியே விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. எவ்வளோ தான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறப்போ வந்து அப்படியே நமக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இது என் கொழுந்தேன் பையன், என் மாமியா. பாருங்களேன், எங்கள் அத்தை சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பான். சத்தம் போடலை, அதாவது என்னவுல கறி சாப்பிடையில முன்னாடி வந்து எடுக்கிறேன்னுட்டு இருந்தாங்க. எங்கள் தேன் வந்து அவங்க தங்கச்சி பையனுக்கு வந்து ஊட்டிக்கிட்டு இருந்தால் அந்த டைமில் தான் அது எடுத்தது. எங்களுக்கும் அப்பப்பைக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சா, அந்த இலையில இருந்து சாப்பாடு. இது எங்கள் பெரிய மாமனார் பையங்க, அதாவது வந்து எனக்கு பெரிய மச்சான். இவர் தான் இந்த வீட்டுக்கே மூத்தவர். ஸோ என் கொழுந்தேன் பையன்கிட்ட வந்து கொழுந்தேன் பொண்ணுகிட்ட வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தார். பாப்பா உங்கள் அப்பனுக்கெலாம் அப்பேன் நான் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ எடுத்த மூமெண்ட் தான் அது. பாத்துனிப்பா என் மக வரமாட்டேன்ட்டாளா? அந்த பிஸ்கட் எங்க எடுத்து வச்சுக்கிட்டியா? பசிச்சுனா சாப்பிடு. என்னது பார்த்தீங்கன்னா எல்லாரும் குட்டி யானையில் ஏறிட்டாங்க. நாங்களும் ஒரு பக்கம் கிளம்பி வீடு வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா